ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஐயனமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு யாருனே தெரியாத ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மருமகள்களும் ஏதோ ஒரு முறையில இறந்து போயிருக்காங்க. தக்காளி, இது என்னடா ட்விஸ்டா இருக்கு, நானும் இந்த வீட்டுடைய மருமக தான், நானும் இறந்து போயிடுவேனா, இந்த வீட்டுல அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்ச ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் சேர்த்து ஒரு பங்கமான ட்விஸ்ட படத்துடைய கிளைமேக்ஸ்ல கொடுப்பாங்க. பொறுமையா உட்கார்ந்து பாருங்க. ஒரு மாதிரி டிராமா மோட்ல தான் போகும். நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறதும் காட்டுவாங்க, கிளைமேக்ஸ்ல தான் ட்விஸ்ட். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரிஜினல் பிரீமியம் லெதர்ல பெல்ட், பேக், வாலெட்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னுடைய பிராண்ட் தான், நானும் என் டீமும் தான் ரெடி பண்ணி சேல் பண்றோம். ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியில கொடுத்துக்கிட்டு இருக்க மக்களே. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் முடியுது. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக நம்ம ஹீரோவுடைய அண்ணன், தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் மேக்கப்லாம் பண்ணிட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டு வீட்டை விட்டு வெளியே வர அம்மா அப்பா வழி அனுப்ப வந்திருக்காங்க. அங்க மாப்பிள்ள நம்ம ஹீரோ வந்திருக்காரு. எல்லாமே தெரிஞ்சும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அம்மா அப்பாவை பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, பார்த்து பத்திரமா போ, எதுவா இருந்தாலும் அம்மாக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே கூட்டிட்டு கிளம்புறாங்க. கார்ல போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் புருஷன்கிட்ட பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஆளு பேசவே மாட்டான், பயங்கர சைலண்டா வரான். ஏன்யா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி சைலண்டா வந்துகிட்டு இருக்க, பேசவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா ஐயா எப்பயுமே அப்படிதான், ரொம்ப சைலண்டா இருப்பாரு, பெருசா பேசவே மாட்டாரு, அமைதியான சுபாவம் கொண்டவரு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லும் போது, உங்க ஐயா தானே பேச மாட்டாரு, நீ பேசுவல, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும், உங்க குடும்பத்தை பத்தின கதையெல்லாம் சொல்லு, யார் யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னும் போது இந்த டிரைவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல வந்துட்டு அம்மா, அப்பா, 2 அண்ணா, ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இத்தனை பேர் இருக்காங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ற குடும்பமா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது விவசாய நிலத்துல சாமி சிலை ஒண்ணு கிடைச்சிருக்கும். அதை கொண்டு வந்து எப்போ பூஜை பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பயங்கர பெரிய ஆளா வளர்ந்துருப்பாங்க. இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு வந்துட்டே இருக்க வழியில போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு இந்த இதுலாம் காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் இறங்குறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் நேரா இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா அவர் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு. என்னம்மா எப்படி இருக்க, எல்லாமே ஓகேவா, நான் வந்துட்டு வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதான் கல்யாணத்துக்கு வர முடியல, இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது நம்ம ஹீரோயின் தேங்க்யூன்னு வாங்கிட்டு புருஷன்கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவரும் நானும் ஒன்னாதான் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே படிச்சோம், இப்ப படிச்சு கல்யாணம்லாம் பண்ணி போலீஸ்லாம் ஆயிட்டாரு, ஆனா ஏன் கல்யாணத்துக்கு கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க அப்படியே பேசி முடிச்சுட்டாங்க, கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது ஆரத்திலாம் எடுத்து வரவேற்கிறாங்க. அந்த அரிசிலாம் வச்சு அதை எட்டி மிதிச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே போல சொல்ல நம்ம ஹீரோயினும் வலது காலால எட்டு உதைச்சிட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது அந்த டைம்ல கரெக்டா மாமனாரு நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுகிறாரு. அவ்வளவுதான், அந்த மனுஷன் ஸ்பாட் அவுட், இறந்தே போயிட்டாரு. அடுத்த நாள் போட்டோ எல்லாம் மாட்டி மாலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுனால தான் அநியாயமா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் நினைக்கிறாரு போல. ஏமா நகர்ந்து போ, என் கிட்ட வராத அப்படின்ற மாதிரி நக்கலா பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமாவும் இருக்கு, படம் பாக்குற நமக்கு கடுப்பாவும் இருக்கு. இவர் நேரா உள்ளுக்குள்ள போறாரு. புது மருமக வந்த டைம் சுத்தமா சரியே கிடையாது, அதனால தான் உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன பரிகாரம், இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேக்குறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, எங்க அப்பாக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, அதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு, அதுக்கும் என் பொண்டாட்டிய நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, சும்மா பேசாதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த வீட்டுல நம்ம புருஷனாச்சு நமக்கு சப்போர்ட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து அன்னைக்கு நைட்டு குக் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா இந்த வீடே ஒரு மாதிரி வியடா இருக்கு, நான் புதுசா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன், ஆனா யாருமே என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே மாட்டாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ கரெக்டா மாமியார் வந்துட்டாங்க. இல்லம்மா இந்த வீட்டுல வந்துட்டு அநியாயமா ஒரு உயிர் போயிருக்கு, அதனால தான் யாரும் பெருசா பேச மாட்டாங்க, எல்லாருமே துக்கமா இருக்காங்க, போக போக உனக்கு செட் ஆயிரும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் தான் ஆறுதலா பேசிட்டு எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் தான் குக் பண்ணிருப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய அண்ணன், ஒரு சின்ன அண்ணன், பெரிய அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சாப்பாடுலாம் கீழே கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி
வித்தியாசமா நடந்துக்கிறாரு. என்னாச்சு, நான் குக் பண்ண சாப்பாடு பிடிக்கலையா, உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ வந்துட்டா, நான் இதை கொட்டல, அவதான் கொட்டினா அப்படின்னு சொல்லிட்டு பேய் பிடிச்ச மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு தங்கச்சியவே அட்டாக் பண்ண போறாரு. அடியே திரும்பி வந்துட்டியா, உன்னை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா இவரு நார்மலாவே இந்த மாதிரி தான் நடந்துப்பாரு போல. அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க. தங்கச்சி அடிக்க போகும்போது தங்கச்சி அண்ணா வடிக்கிறா. அப்புறம் நெருப்பெல்லாம் கொளுத்தி அப்படியே அமைதிப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. அம்மா, இங்க எல்லாமே வித்தியாசமா நடக்குது, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, என்னை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது மாமியார் வந்து போனை புடுங்கி, இங்க பாருங்க சம்பந்தி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம் தான், சின்ன சின்ன சண்டை நடக்குது, அதையெல்லாம் பார்த்து உங்க பொண்ணு பயந்துகிட்டு இருக்கா, உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டுல அப்பா இறந்து போயிருக்காரு. இந்த டைம்ல ஒன்னா இருக்க கூடாது, தனித்தனியா படுத்துக்கோங்க, நீ போயிட்டு என் பொண்ணுடைய ரூம்ல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கிளம்பி அந்த ரூம்குள்ள போலான்னு பார்க்கும்போது, நீ அங்கேயே நில்லு, உள்ள வராது அப்படின்றாங்க. ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு, என்னுடைய அண்ணனுக்கு வேணா உன்னை பிடிச்சிருக்கலாம், ஆனா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, முதல்ல வெளியே போ, என் கூடலாம் உன்னை படுக்க வைக்க முடியாது, இந்த பாயி இதை எடுத்துட்டு போ, எங்க அம்மா கிட்ட மட்டும் போட்டு கொடுக்காத அப்படின்னும் போது, நான் ஒன்னும் மோசமான பொம்பளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு அமைதியா பாயை வாங்கிட்டு வெளியே போயிட்டு அங்க ஒரு வேலைக்காரமா படுப்பாங்க, அவங்க கூடயே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, மத்த 2 மருமகள்கள் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, இங்க ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உயிரோட இருந்தா தானே வருவாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. என்னது, இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமாமா, இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது, ஆனா நான் கேட்கும் போது அவங்க வந்துட்டு வெளியூருக்கு போயிருக்காங்க, அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க, ஆனா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயமே தெரியாது, எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மூத்த மருமக பேரு புஷ்பாவா, அந்த பொண்ணு திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்கா, அதுவும் அந்த கிணத்துல தான் அப்படின்னு சொல்லும் போது அதை அப்படியே ஹீரோயின் இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு போயிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு இறந்து போனா எப்படி இருக்குமோ அதை அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துட்டு தூங்கிட்டு காலையில கண்ண முடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் இந்த வீட்லயே நம்ம ஹீரோயின் கிட்ட ஓரளவுக்கு நல்லா பேசுற ஒரே ஆளு. அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே அத்தை கிட்ட போயிட்டு, நான் வீட்டுல துணிமணி எல்லாம் விட்டு வந்துட்டேன், போட்டுக்க நிறைய துணியே இல்ல, நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் தேவை கிடையாது, இங்க பீரோ முழுக்க நிறைய துணி இருக்கு, இது எல்லாத்தையும் நீயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, இதெல்லாம் யாரு துணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, புஷ்பாவுடைய துணி அப்படின்றாங்க. எனது இறந்து போன மருமகளுடைய துணியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஷாக்கு. இப்போ ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த பூஜைக்காக பெரிய பையனை கூப்பிடணும் அப்படின்னும் போது, நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஹீரோயின் மேல நேரா அந்த பெரிய பையனுடைய ரூம்குள்ள போயிட்டு அவரை கூப்பிட்டுட்டே உள்ள போனா உள்ள ஆளக்கானோ, அங்க ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு திருப்பி வச்சிருக்காங்க. அதை போயிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு இந்த பெரிய பையன் பின்னாடி வந்து ஹீரோயினுக்கு மேல கை வைக்கிறான். ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். அவன் கண்ணுக்கு புஷ்பா மாதிரியே ஹீரோயின் தெரியுறாங்க. ஐயோ என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது எல்லாரும் ஓடி வந்து ஹீரோயினை காப்பாத்துறாங்க. அண்ணன் மத்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இவருக்கு ஏதோ மாத்திரையை போட்டு படுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மாமியாரு நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நான் புஷ்பாவை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் போல, என்னுடைய சின்ன பையனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் பெரிய பையன் வந்துட்டு கல்யாணம் பண்ணாமலே ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான், அந்த பொண்ணு தான் புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெரிய பையன் புஷ்பாவை கூப்பிட்டு நேரா வீட்டுக்கு வரான். அப்பா அம்மாட்ட சொல்லவே இல்லை, ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப மாடலா இருக்கா, குட்டி குட்டியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செருப்பையும் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர அம்மாக்கு பயங்கரமா வெறுப்பாகுது. இந்த பொண்ணு சாமி ரூமுக்கு பக்கத்துல எல்லாம் செருப்பு போட்டுக்கிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. போற போக்குல வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சரக்கு அடிக்கிறது, இல்லாத வேலையெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோசமான காரியம்லாம் பண்ணும்போது அம்மா போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள சாமி குடி இருக்கு, சாமி ரூமும் இருக்கு, பக்கத்திலேயே உட்காந்து சரக்கு அடிச்சா என்ன அர்த்தம், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அங்க பெரிய பையன் வரான். அவனையும் திட்டி விட்டு அவங்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோடைய 2வது அண்ணன் பொண்டாட்டியோட வராரு. இங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ள சாமி குடி இருக்கு, அநியாயமா உட்காந்து சரகு போட்ட அப்படின்னா அது கண்டிப்பா சரிப்பட்டு வராது, ஏற்கனவே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் குழந்தை பிறக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் எங்களுக்கு குழந்தை பிறக்காம போயிடும் அப்படின்னும் போது, என்னையா ஆளாளுக்கு ஏதேதோ சாமி கீமின்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா,
சாமி கும்பிடுற சிலை அந்த திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு கிணத்துக்குள்ள போட்டு வர எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த பொண்ணை பயங்கரமா திட்டி விட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு அது எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அநியாயமா சாமி திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு கிணத்துக்குள்ள போட்ட காரணத்தினால அவளே வந்துட்டு கிணத்துக்குள்ள குதிச்சு இறந்து போயிட்டா. இந்த விஷயம் தான் ஆச்சு, சாமி தண்டிச்சிட்டாங்க அப்படின்னும் போது ஓ இதான் மேட்ரா, இந்த விஷயம் தான் என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலா போயிட்டு அப்படியே எங்க இருக்க வேலைக்காரமாயிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு ரொம்ப மாடலா இருப்பாளா, அந்த பொண்ணுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு இங்க வரும்போது மாடலா தான் வந்தா. அதுக்கப்புறம் பேசி பேசி நாங்க கொஞ்சம் மாத்திட்டோம், இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மாத்திட்டாங்க. பிரச்சனை புஷ்பாவால கிடையாது, புஷ்பா புருஷனால அப்படின்னும் போது அவரால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புஷ்பா இந்த வீட்டுக்கு வந்து எல்லாருமே சொல்ற பேச்சை கேட்டு மாடலா இருந்து இந்த வீட்டுக்கு எப்படி ஒரு மருமகளா இருந்தா எல்லாருக்குமே பிடிக்குமோ அந்த மாதிரி மாறிட்டு நல்ல பொண்ணா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பெரிய பையன் புருஷங்காரன் ரொம்பவே மோசமானவனா மாற ஆரம்பிச்சிருக்கான். சின்ன சின்ன பொண்ணுங்களை கூட விடாம அந்த பொண்ணு கூடவே தப்புலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயம்லாம் மருமக காதுக்கு வரும்போது என்ன பத்தி மட்டும் சொன்னீங்க இல்லையா, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்க புள்ள மட்டும் யோக்கியமா இருக்காரா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாரு, சின்ன பொண்ணுங்க மேலாம் ஏன் கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மாமியார்கிட்ட நியாயம் கேட்டு இருக்கும் போது அங்க பெரிய பையன் வந்து நான் எப்படி வேணா இருப்பேன், நீ யோக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கும் போது இவங்க பயந்துட்டு சாமி ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்துக்கிறாங்க. ஐயோ பொண்ணுங்களாம் சாமி ரூம்குள்ளவே போக கூடாது, போகாத வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஓடி போறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு, அவங்க வந்துட்டு சாமி ரூமுக்கு யார் பேச்சும் கேட்காம ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் சாமியே கொலை பண்றச்சு போல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த மருமகள் சாமி ரூம்குள்ள இருக்கும் போது சாமியே வந்து இந்த பொண்ணை ஒரு மயக்கப்படுத்தின மாதிரி நிலைக்கு கொண்டு போயிட்டு அவங்களே கொண்டு போயிட்டு தண்ணிக்குள்ள தள்ளி சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் 2 பேர் யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பேசிட்டு அவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணை பார்க்க புதுசா இருக்கான்னு கேட்க இவங்கள தான் என்னுடைய கடைசி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், இவ தான் என் வீட்டுடைய புது மருமக அப்படின்னு சொல்லும் போது வந்த 2 பெண்களுமே அங்க இருந்து மூஞ்ச ஒரு மாதிரி மாத்திட்டு கிளம்பி போறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு புரியாம நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டு யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக, நான் மருமகன்னு சொன்னவனே மூஞ்சி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வேகமா கிளம்பி வரீங்க, அப்படி என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய 2வது அண்ணனுடைய மனைவியுடைய அம்மாவும் தங்கச்சொந்த மக்களே இவங்க. அந்த 2வது மருமகளும் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருப்பாங்க, தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டு இறந்து போயிட்டு இருப்பாங்க. இத சொல்லும் போது அவங்க தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டாங்களா, அப்படி என்ன பிரச்சனை அவங்களுக்கு, ஏன் அந்த மாதிரி ஆச்சு, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்காம நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி பாக்குறாங்க, டாக்டர்லாம் போயிட்டு பாக்குறாங்க, என்ன பண்ணாலும் குழந்தையே பிறக்கல. அந்த பொண்ணு மனசுடைஞ்சு போயிட்டா. ஒரு நாள் அப்படிதான் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட உட்காரும் போது நான் சாப்பிட போறது கிடையாது, சாமி எனக்கு குழந்தை கொடுக்குற வரைக்கும் சாப்பிட போறதே கிடையாது, நான் விரதம் இருக்க போறேன் அப்படின்றாங்க. எல்லாரும் சொல்லியும் கேட்காம விரதம் இருக்கிறேன் அப்படின்னும் போது இவங்களுக்கு பீரியட் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மருமக பிரெக்னன்ட் ஆயிட்டா, டாக்டர் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க கர்ப்பமாலாம் கிடையாது, இவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு போல, அதனால தான் பீரியட் தள்ளி போகுது, கண்டிப்பா பீரியட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்க மனசே உடைஞ்சு போறாங்க. இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா அங்க மாமியார் வந்து என்னங்க நீங்க இன்னும் கிளம்பலையா, மருமகளே நீ வந்து சாப்பிடலையாமா, ஏமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவங்க கிளம்புறாங்க. இவங்களும் வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த 2வது மருமகளுடைய அம்மாயிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் பேசும்போது வேற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு தான் அந்த தங்கச்சிய பேசி முடிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாமலே நம்மள கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம்லாம் நிச்சயம் பண்ணாங்களாம், ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்ச, அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அங்க வந்த மாமியாரு அவங்கிட்ட கேட்காதுமா, எல்லா தப்பும் ஏன் மேல் தான், நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்க நமக்கு அந்த விஷயத்த விஷுவலா காமிக்கிறாங்க. இந்த 2வது மருமகளுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க, மென்டலி பாதிக்கவே பட்டாங்க. புருஷங்காரன் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது
வரும்போது கொலிகோட வந்திருக்காரு. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கூட வந்தவனே என்னடி என் புருஷனை கரெக்ட் பண்ண பாக்குறியா, எங்க என்னை விட்டு எல்லாம் போயிடாதீங்க, நான் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பேன், என்னை விட்டு ரெண்டாவது பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பூஜைலாம் பண்றாங்க, தண்ணியோட வந்து சாமி கும்பிடுறாங்க. இந்த வீட்டுடைய ஐதீகப்படி சாமி ரூமுக்கு ஆண்கள் மட்டும்தான் போயிட்டு சாமி கும்பிடணும், பெண்கள் உள்ளுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி உள்ளுக்குள்ள போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வர என்னதான் பண்ணாலும் இவங்களுக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணாலும் இவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. அதனால இவங்களை காயப்படுத்திக்கிறாங்க. கத்தியால கையை கிழிக்கிறது, கையை உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோரமான விஷயங்கள்லாம் பண்ணும்போது வீட்டுல இருக்க எல்லாரும் ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க உங்க கடைசி பையனுக்கு இன்னமும் கல்யாணம் ஆகாம இருக்கு இல்லையா, அவனுக்கு என்னுடைய தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வைங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய என் குழந்தையா நான் தூக்கி வளர்க்கறேன், தயவு செஞ்சு எனக்கு அந்த ஒரு பிராமிஸை மட்டும் பண்ணுங்க அப்படின்னும் போது தங்கச்சிக்காரி வந்து அது எப்படி சாத்தியம், அதெல்லாம் முடியவே முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நாங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கே எனக்கு இன்னும் வாரிசு வராம என் குடும்பத்துக்கு எந்த வாரிசும் வராம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அண்ணிய பேசும்போது, நீ வாயை முடிட்டு அமைதியாரு, நான் எங்க அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இந்த அத்தைக்காரியும் சரி ஓகேமா நான் பிராமிஸ் பண்றேன், கூடிய சீக்கிரமே உன் தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல, அதுக்குள்ளதான் ரெண்டாவது மருமக தீ குளிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் அந்த ரெண்டாவது மருமகளுக்கு பிராமிஸ் பண்ணேன், இதுக்கும் என்னுடைய பையனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக மறுநாள் காலையில விடியுது. இப்போ எதை கேட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கூட நிச்சயம் பண்ணதெல்லாம் கூட பரவாயில்ல, வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட கல்யாணமே முடிஞ்சு போச்சாமே, யார் அந்த பொண்ணு, பிந்துன்னு பேர் கேள்விப்பட்டேன், இந்த விஷயத்தையும் அந்த ரெண்டாவது மருமகளுடைய பொண்ணு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க, அநியாயமா என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது, ஏமா உன்னை ஏமாத்தி எல்லாம் ஒன்னும் கல்யாணம் பண்ணல, உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிதான் கல்யாணம் பண்ணிருக்கோம், நீ வேணா போன் பண்ணி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடுப்பையன் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. ஏமா இந்த மாதிரி பண்ணீங்க, அந்த உண்மையை மறைச்சு எதுக்காகமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன் புருஷன் கிட்டயே மொத்த கதையும் கேளு, உன் புருஷன் ரொம்ப ரொம்ப நல்லவரு, அதான் கல்யாணம் பண்ணி வச்சோம், ஸ்டார்டிங்ல அந்த மனுஷன் எல்லாமே தெரியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அது இதுக்குதான் போல. இவங்க கடுப்பா போனை கட் பண்ணிட்டு புருஷனை ஒரு ஓரமா கூண்டு போயிட்டு, எனக்கு அந்த பிந்து யாரு, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிந்து அப்படின்ற ஒரு பொண்ணு ஊர்ல திருவிழா பரதநாட்டியம் ஆட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கா. இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய வீடு அப்படின்னா அது நம்ம ஹீரோவுடைய வீடு தான், எங்க வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பொண்ணை கூப்பிடும் போது அந்த பொண்ணு இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கிறா, டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்றா. இந்த குடும்பத்துல இருக்கவங்களும் அந்த டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் யாரோ நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய குடும்பமும் தான் பரதநாட்டியம் ஆட ஒரு பொண்ணு வேணும், திருவிழாக்கு அந்த பொண்ணு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புரோக்கருக்கு கால் பண்ணி அந்த பரதநாட்டியம் ஆட வந்த பொண்ணு வந்துட்டு உடம்பு சரியில்லாம இங்கே தான் இருக்கா, அந்த பொண்ணால வர முடியாம போச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது, அப்படின்னா இங்க இருக்க பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம ஷாக்கு. இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்டயே போயிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல மாட்டா. அன்னைக்கு நைட்டோட நைட்டா எதுவுமே சொல்லாம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு, எங்கம்மா போற, நீ யாரு, நீ எப்படி இங்க வந்த, என்ன விஷயமாச்சு, ஏதாவது சொன்னாதான் ஹெல்ப் பண்ண முடியும், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு 24 வயசு ஆகுதான், பரதநாட்டியத்துல ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா எங்க அப்பா வந்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு, எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்க ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகேமா, நீ எங்க வீட்லயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், உனக்கு எப்ப தோணுதோ அப்போ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இந்த பொண்ணுடைய அப்பாக்கு எல்லாமே தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. ஒழுங்கா வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு செமையா சண்டை போடும் போது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு மேல இருக்க நியாயத்தை பார்த்துட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணமே முடிஞ்சு போச்சு, என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போடும் போது அவரால் ஒண்ணுமே பேச முடியல. அந்த அப்பா செமையா வெறுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களே முடிவு பண்ணி சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்லாம் வேணாம், நான் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நைட்
பண்ணிக்கலாம், கொண்டாடிக்கலாம், குழந்தைகளாம் பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சந்தர்ப்பத்துல ஆக்சிடென்டலா அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருப்பா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இப்பதான் ஹீரோயினுக்கு ஹப்பாடா அப்படின்னு சொல்லிருக்கு. அவங்க போயிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல அந்த வேலைக்காரமா கிட்ட பேச்சு கொடுக்கும் போது அவங்க என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்றாங்க. எல்லாமே நல்லாதாமா போச்சு. ஆக்சுவலா அந்த பிந்துக்கு வந்துட்டு வீசிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த இன்ஹீலர் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவா போல. அப்படிதான் ஒரு நாள் நைட்டு திடீர்னு அந்த பொண்ணு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஹீலரை தேடும் போது யாராலையும் தேடி கண்டே பிடிக்க முடியல. கடைசியா கார்ல இருந்து கொண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்குள்ள அநியாயமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இத பார்த்து தம்பி ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு, பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு வர எல்லா மருமகள்களும் எப்படியாச்சும் ஒண்ணு இறந்து போறாங்க அப்படின்னா நம்ம எப்படி இறந்து போவோம், நமக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவங்க போயிட்டு தூக்கு மாட்டி தொங்குற மாதிரி இவங்களே பயத்துல இமேஜினேஷன் பண்ணி பார்த்து பயப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நேரா புருஷன் கிட்ட போயிட்டு எங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா மருமகள்களும் ஏதாவது ஒரு முறையில இறந்து போறாங்க, நானும் இறந்து போயிடுவனும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு. இங்க பாரு, உனக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது, எதுவுமே ஆகாம நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு பூஜை பண்ணிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண. சாமியார் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு சாமி கிட்ட இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிலையில இருந்து ஒரு பூ ஒண்ணு கீழே விழுது. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு அள்ளு கிளம்புது. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடியே போயிட்டு எனக்கு அப்படி என்ன பிரச்சனை தான் வரப்போகுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னாச்சு என்ன ஆக போகுது அப்படின்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த கொஞ்ச நாள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் எங்கேயோ வெளியே போறாங்க. வெளியே போகும்போது நான் யாரையோ மீட் பண்ணி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் இறங்கி போவ. அப்போ அங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பிந்து இறந்து போனதுக்கு அப்புறமா உங்க புருஷனுக்கு 20 லட்சம் பணம் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த பணத்தை கிளைம் பண்றதுக்காகவும் உங்க மேல ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்காகவும் தான் என்ன மீட் பண்ண வந்திருக்காரு அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அட பாவி, அப்படின்னா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை ஆட்டைய போடுறது தான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. புருஷன் வந்து கார்ல ஏறி உட்காந்துட்டு பேசும்போது கூட பேசாம அமைதியாவே வராங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இன்சூரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், சைன் மட்டும் போடு அப்படின்னும் போது இவங்களும் வேற வழி இல்லாம சைன் போடுறாங்க. அடுத்து அம்மாலாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அம்மாட்ட பேசும்போது அம்மா இங்க நடக்கிறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியே கிடையாது. என் புருஷங்காரன் கல்யாணம் பண்ணி பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துட்டு அவங்க மேல இன்சூரன்ஸை போட்டு அவங்கள கொலை பண்ணிடுறான் போல, அந்த பணத்தையும் ஆட்டைய போட்டுடுறான் போல, இப்போ என் பேர்ல வேற ஒரு இன்சூரன்ஸை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது இந்த விஷயத்த நாத்தனாரு பார்த்துட்டு நேரா போயிட்டு மாமியார்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ அம்மாவும் ஹீரோயினும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது மாமியார் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு நீ நினைக்கிற மாதிரி என் பையன் வந்துட்டு இன்சூரன்ஸ் பணத்துக்காக கொலை பண்றவங்களாம் கிடையாது, பிந்து வந்துட்டு ஆக்சிடென்டலா உடம்பு சரியில்லாம தான் இறந்து போயிட்டா, அந்த பொண்ணுக்கு போட்டு வச்ச இன்சூரன்ஸ் பணத்தை கூட அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே கொடுத்து அமிச்சிட்டான், அவன் ரொம்ப ரொம்ப நல்லவமா, நீ நினைக்கிற மாதிரி கெட்டவெல்லாம் கிடையாது, அவனை புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது இப்பதான் ஹீரோயினுக்கு ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவன் கொலைகாரன் அப்படின்னா இவன் பணத்துக்காக ஆசைப்பட்டான் அப்படின்னா அந்த பணத்தை ஆட்டையை போட்டுக்கணும், ஃபேமிலி கொடுக்க மாட்டான். சோ நம்ம ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி ஜாலியா விளையாடிட்டு அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓடி விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்து செமையா கத்துறாங்க. ஐயோ என்ன நம்ம பொண்டாட்டி கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடி போயிட்டு பார்க்கும்போது ஹீரோவுடைய பெரிய அண்ணன் அவரு அங்க இறந்து போய் கிடக்கிறாரு. இதை பார்த்துட்டு குடும்பத்துல இருக்க எல்லாருமே சரியான ஷாக்கு. என்னடா இது, இந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள்கள் தான் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அண்ணாவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பையன் புலம்பிட்டு இருக்கான். சரி ஓகே எல்லாரும் போய் தூங்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போக அப்போ இந்த வீட்டுக்கு பின்னாடியே தான் அந்த பெரிய பையனை புதைச்சிருப்பாங்க. அங்க யாரோ போலீஸ்லாம் வந்திருக்காங்க, தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு போய் கேட்கும் போது எங்களுக்கு உங்க பையன் இறப்புல சந்தேகம் இருக்கு, யாரோ கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க மருமக நினைக்கிறாங்க, அதனால தான் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க, நாங்க தோண்டி கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா. நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவர் தான் இங்க வந்திருக்காரு. இதை சொல்லிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது மாமியாருக்கு சரியான காண்டு, ஓங்கி ஒரே போடு காலாமட்லியே, ஏண்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது புருஷனும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஆக்சுவலா உங்க பெரிய அண்ணனை கொலை பண்ணதே சின்ன அண்ணா தான் அப்படின்னும் போது அவருக்கு தூக்கி வாரி போடுது நானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுடைய டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, டிரைவரும் தங்கச்சிக்காரியும் காதலிக்கிறாங்க போல. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க அண்ணன் வந்து பாத்துட்டாரு. அடி பாவி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம என்ன ஜாதி இவன் என்ன ஜாதி, நீ இவனை போயிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு
சொல்லிட்டு ஒரு பிரளயமே கலப்பிக்கிட்டு இருக்கும் போது அப்போ இன்னொரு அண்ணன் வராரு. டேய் நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு, இங்க பாரு தங்கச்சியும் அந்த பையனும் லவ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அமைதியாரு, எல்லாமே பாத்துக்கலாம், நீ கோவப்படாத, வழக்கமா போடுற மாத்திரையை போடு அப்படின்னும் போது போட முடியாது அப்படின்னு சொல்ல ஒரு மாத்திரைக்கு 3 மாத்திரையா போட்டு தண்ணியை குடிக்க வச்சு அப்படியே வலுக்கட்டாயமா மாத்திரை போட்டு படுக்க வைக்கிறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. வழக்கமா ஒரு மாத்திரை போட்ட ஆளுக்கு 3 மாத்திரை போட்டு இவரு தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னும் போது நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது, டாக்டர் மருந்து சீட்ல என்ன விஷயம் எழுதி கொடுத்திருக்காரோ அது மட்டும் தான் பண்ண, வழக்கமாவே 3 மாத்திரை போடலாம் அதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த சீட்டெல்லாம் காமிக்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. யாருக்கும் அந்த அண்ணங்கார மேல இப்போ சந்தேகமே கிடையாது. ஹீரோயின் ஏன் லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் பிடிச்சி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மார்ட்டம்லாம் முடியுது. டெட் பாடி எல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் அடக்கம் பண்றாங்க. போலீஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட நான் மாத்திரையை பத்தி விசாரிச்சு பார்த்தேன், 3 கிடையாது 6 மாத்திரை போட்டாலும் ஒண்ணுமே ஆகாதான். போஸ்ட் மார்ட்டம்ல மாத்திரையால இறந்து போன மாதிரி கூட தெரியல, ஆனா முழுமையா போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் வராம ஒண்ணுமே சொல்ல முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயினும் வேலைக்காரியும் குக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க புளியங்கா மாதிரி ஏதோ ஒரு காய் இருக்கும், அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஏமா அதை தொடாதீங்கம்மா, முதல்ல வந்து கையை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஏன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒரு விஷக்காய், அதிகமா சாப்பிட்டா ஆளையே காலி, கொஞ்சமா சாப்பிட்டா பயங்கர எனர்ஜி அப்படின்றாங்க. அந்த டீ போட்டு கையில கொடுத்துட்டு போன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த போலீஸ் தான் கால் பண்ணிருக்காரு. போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு கிடைச்சிருச்சு, ஏதோ ஒரு விஷக்காயுடைய பொடியை கலந்துதான் அவன் குடிக்கிற ஏதோ ஒன்றுல கொடுத்துட்டு இருக்காங்க, அவனும் குடிச்சிட்டு இறந்து போயிட்டு இருக்கான், இது கண்டிப்பா கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த டம்ளரை கீழே போட்டு மயக்கம் போட்டு கீழே விழுக, அந்த பக்கம் போலீஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதே டைம்ல வேலைக்காரி எங்கேயோ ஓடி இருப்பாங்க, வேலைக்காரி தான் ஏதோ பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியை பிடிக்க ஒரு டீம் போறாங்க, போலீஸும் போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காஃபி போட்டு குடிச்சாங்க பாத்தீங்களா, காஃபில ஏதோ கலந்து குடிச்சு இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க போல. அப்புறம் ஓடி போன வேலைக்காரிய எப்படியோ மடக்கி பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா இவங்க போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்தவனே நம்ம ஹீரோயின் வேலைக்காரியுடைய கையை பிடிச்சி ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. ஆக்சுவலா அந்த விஷக்காயுடைய பொடி தான் ஹீரோயினுடைய வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைக்காரி ஓடி போயிட்டு அதுக்கான மாத்து மருந்து கொண்டு வந்து வாய்க்குள்ள ஊத்தி காப்பாத்திருப்பாங்க. இவங்க முழுமையா குணப்படுத்துற மருந்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன விஷயத்த பார்த்துட்டு இவ தான் கொலை பண்ண பாக்குறா போல, இவ தான் எதுவும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க தான் காப்பாற்றவே செஞ்சிருக்காங்க. இப்போ வேலைக்காரி அந்த டீல விஷம் கலந்து குடுக்கல அப்படின்னா வேற யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரு, மாமியார் தான். அவங்க தான் வந்துட்டு டீலாம் போட்டிருப்பாங்க. டீ போட்டு வேலைக்காரி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வா, அந்த பொண்ணுக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் டீ குடிமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருப்பாங்க. அப்படின்னா இவ தான் அந்த விஷத்தை கலந்த விஷக்கிருமியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு முறைச்சு பாக்குறாங்க. அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியார் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும், அப்படி இருந்துமே ஒண்ணுமே சொல்லாம அமைதியா போறாங்க. அடுத்த சீன்ல கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப, மாமியார் மட்டும் உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. அவங்கள மட்டும் வீட்டுல விட்டு எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா மாமியார் கிச்சனுக்கு போயிட்டு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த விஷப்பொடியை வந்துட்டு ஒரு டப்பாக்குள்ள போட்டு ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க போல, அதை காணோம். எங்க போச்சுன்னு பார்த்துட்டே இருக்கும் போது அத்தை எதையா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து அந்த விஷப்பொடியை தூக்கி காமிக்கும் போது மாமியாருக்கு சரியான ஷாக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னா இந்த வீட்டுல நடந்த எல்லா சாவுக்கும் நீங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ இந்த மாமியாருடைய கண்ணுக்கு ஒரு குட்டி பையன் தெரிய ஆரம்பிக்கிறான். அந்த குட்டி பையன் இவங்களை பார்த்து நாயின்னு சொல்றான். இவங்க வெறுப்பாயிட்டு பின்னாடியே போறாங்க. அந்த பையனை அடிக்க போறாங்க. ஆக்சுவலா அது இமேஜினேஷன் அப்படின்ற காரணத்தினால அந்த பையனை பிடிக்க முடியாம டயர்ட் ஆயிட்டு உட்காரும் போது ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது இப்ப அப்படியே இவங்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது பசங்க கூட சேர்ந்துட்டு ராஜா ராணி விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த ராஜ்யத்துல ராஜாவே கிடையாது, நான் தான் ராணி, ராஜான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்றதுதான் நடக்கும், நான் சொல்ற விஷயத்தை தான் நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மா கஷ்டப்படுறவங்க ஏதோ சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தா அதை தூக்கி போட்டு ராணி இந்த சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு வேற சாப்பாடு வேணும், நல்ல சாப்பாடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மாக்கு சரியான காண்டு. கொய்யால உன்னெல்லாம் வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், சாப்பாட்டை வேஸ்ட் பண்றியா, தட்டி
விடுறியா, நாய் மாதிரி சாப்பிடுடி அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அப்படியே சாப்பிட வைக்கும் போது இந்த விஷயத்த ஒரு பையன் பார்த்துட்டான். அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டான், இந்த மாதிரி நாய் மாதிரி சாப்பிட வைக்கிறாங்க, இங்கதான் ராணி, அங்க போனா நாய் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு வெறுப்பாகுது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய கண்ணுக்கு முன்னாடியே நீ ஒரு நாய், வீட்டுல போனா நாய் நாயின்னு சொல்லிட்டு கலாய்க்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை பண்ண பாக்குறா. இங்க பாரு, என்னை பார்த்து நாயின்னு சொல்லாத, ராணின்னு சொல்லு, நாயின்னு சொன்னா கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடிச்சு போட்டு போக இது அம்மாக்கு தெரிய வந்து, நீ வெளியே போயிட்டு பசங்களெல்லாம் அடிக்கிறியா, அவங்க அம்மா அநியாயமா வந்து என்கிட்ட சண்டை போடுறாங்க, உனக்குலாம் அறிவே கிடையாதா, ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சூடு வச்சிடுறாங்க. இதனால கடுப்பான இந்த ராணியம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மாக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கொலை அம்மாக்கு சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்து அம்மாவை கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி அவங்க நினைச்ச மாதிரி ராணி மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க சொல்ற பேச்சை மட்டும் கேட்கிற மாதிரி ஒரு புருஷனை கல்யாணமும் பண்ணிருக்காங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களையும் தான் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கும் போது அந்த டைம்ல தான் அந்த பெரிய மக வீட்டுக்கு வந்து இவங்களை எதிர்த்து பேசுறது, இவங்க சொல்ற பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு கொடுமைப்படுத்தும் போது, இவங்களை போட்டு கொடுமைன்னு சொல்ல முடியாது, எதிர்த்து பேசும்போது இவங்களுக்கு வெறுப்பாகுது. அதனாலேயே அந்த பையன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். சரி, இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நைட்ல தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும், கிணத்து பக்கமா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, சின்ன வயசுல இருந்து நான் ராணி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ராணி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ தான் வந்துட்டு என்ன ராணினே ஃபீல் பண்ண வைக்க மாட்டேற, நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே பயப்படுறாங்க. புடிச்சு தள்ளி விட அவ்வளவுதான், அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி தான் கொலை பண்ணிருப்பா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த மாமியாருக்காரி அடுத்த ஒரு சீன்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ரெண்டாவது மருமகள் வராங்க. வந்தவங்க என்ன அத்தை நைட்டு முழுக்க தூங்கல போல, தூங்காத மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யாரையாவது கொலை பண்ணீங்களான்னு கேட்க இவங்களுக்கு சரியான ஷாக்கு. என்ன அப்படின்னா இந்த அத்தகாரி அந்த புஷ்பாவை கொண்டு போயிட்டு தள்ளி விட்டு கொலை பண்ற விஷயத்த இந்த ரெண்டாவது மருமகள் பார்த்துட்டு இருப்பாங்க. 2 வாட்டி கன்னத்திலேயே பலார் பலார்னு அரைறாங்க. எதுக்காக 2 வாட்டி அடிச்சேன் அப்படின்னா, முதல் வாட்டி அடிச்சதுக்கான காரணம் அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணு செத்தா சாவரா வாழ்ந்தா வாழ்றா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, ஆனாலும் ரெண்டாவது அடிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, என்னால குழந்தை பெத்துக்க முடியும், ஆனாலும் நீ நான் சாப்பிடுற சாப்பாட்டுல அந்த பவுடரை கலந்து கொடுத்து எனக்கு குழந்தையே புறக்க விடாம பண்ணிட்ட இல்லையா, அதுக்காக தான் அடிச்சேன், இதுக்கப்புறமும் நீ ஏதாவது பண்ண அப்படின்னா வீட்டுல போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஐயோ இவளுக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, போடா இவளுக்கும் அடுத்த ஒரு பாயசத்தை அப்படின்னு சொல்லிட்டு மருமகப்பட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு மேல கிருஷ்ணால ஊத்தி விட அந்த பொண்ணு பயந்துட்டு ஓடுறா. அப்பயும் விடாம கொளுத்தி விட்டு அநியாயமா அவளையும் கொலை பண்ணிருக்காங்க. அநியாயமா உன்னுடைய சுயநலத்துக்காக இத்தனை பேரை கொலை பண்ணிட்டு கடைசியா எல்லா தப்பையும் சாமி தான் பண்ணிச்சு, கடவுள் குத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பழி போடுறியே, இதெல்லாம் நியாயமானு கேட்க, நான் இவ்வளவு பண்ணியும் கடவுளுக்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, இதையெல்லாம் கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அங்க வந்திருக்கிறது உண்மையிலேயே சாமிதான் மக்களே. ஐயோ கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயந்து ஓட ட்ரை பண்ணும்போது தவறி கீழே விழுந்து அவ்வளவுதான், அந்த மாமியாரு அங்கேயே இறந்து போறாங்க. இப்போ வெளியே போனவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. கோவிலுக்கு ஹீரோயினும் சேர்ந்துதான் மக்களை போயிருக்காங்க. அந்த சாமி தான் ஹீரோயின் உருவத்துல வந்து மாமியார கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தவங்க அம்மா இறந்து போன விஷயத்த பார்த்துட்டு எல்லாரும் கண் கலங்கி பயங்கரமா அழுகுறாங்க, செமையா ஃபீல் பண்றாங்க. அவங்களையும் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் தான் முக்கியமான மனுஷி மாதிரி பாக்குறாங்க. அங்க இருக்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் கொஞ்சம் மிஸ்ட்ரி த்ரில்லரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அண்ட் லெதர்ல லேடிஸ் பேக் கூட லான்ச் பண்ணிருக்கோம் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.